வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதாஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தர்பூசணி நம்ம வெறுமனை சாப்பிட்றதுக்கே நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பழ வகை. இருந்தாலும் இந்த கோடை காலத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஜூஸ் போட்டு குடித்தோன்னா உடலுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் அதே சமயத்தில் நல்ல சக்தி கொடுக்குற ஒரு ஜூஸாகவும் இது இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜூஸ் போட்டும் நம்ம குடிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் விதை நீக்கப்பட்ட அந்த தர்பூசணி பழம் சின்ன சின்னதாக நறுக்குனது, அப்புறம் ஒரு 6-7 ஸ்ட்ராபெரிஸ். நான் இங்கே ஃப்ரோசன் எடுத்துருக்கேன், நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் கண்டென்ஸ்ட் பால், 2 டேபிள் ஸ்பூன் தேன், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, 1 டீஸ்பூன் சியா விதைகள். இப்போது எல்லா பொருட்களையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா 2 நிமிஷத்துக்கு ஜூஸாக அடிச்சுக்கலாம். இதில் நீங்கள் நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஏன் கண்டென்ஸ்ட் பால் சேர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டோ இல்லை ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா வெறுமனே நீங்கள் இந்த வாட்டர்மெலன் ஸ்மூதின்னு சொல்லுவாங்க, இதை மட்டுமே நீங்கள் குடிச்சிங்கனாவே உங்களுக்கு போதும். ஸோ நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் நிறைவாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கண்டென்ஸ்ட் பால் சேர்க்குறேன். அதே மாதிரி இந்த சியா விதைகள் நிறைய நார்ச்சத்து அதிகம் உள்ளது. அதே சமயத்தில் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை நீக்கிறதுக்கான ஒரு குணம் கொண்டது. ரொம்பவே ஒரு உடலுக்கு ஏற்ற ஒரு விதைகள் இந்த சியா விதைகள். அதனால் அதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு இன்னும் நல்லது. இந்த தர்பூசணி பழம் வெறுமனே நம்ம அதை அடித்து குடித்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் இதை இதோட சத்துக்களை இன்னும் மேம்படுத்துறதுக்காக தான் நான் இந்த சியா விதைகள், இந்த கண்டென்ஸ்ட் பால், இந்த தேன் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் கடைசியாக அலங்காரத்துக்கும் சரி அதை சேர்த்து அந்த தர்பூசணி பழ ஜூஸோடு குடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், உடலுக்கும் ரொம்ப சக்தியை கொடுக்கும். இப்போது அருமையான நம்மளுடைய இந்த தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இந்த கோடை காலத்தில் டெய்லியுமே நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் உடலுக்கும் ரொம்ப ஏற்றதாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரொம்ப அருமையான, ரொம்ப எளிமையான, ஆனால் ரொம்ப உடலுக்கு சக்தி கொடுக்குற இந்த தர்பூசணி ஜூஸை குடித்து நீங்களும் இந்த கோடை காலத்தை குழு குழுன்னு கொண்டாடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.